நம் வீட்டில் அரிசியை அளக்கின்ற பொழுது ஆழாக்கு, காப்படி, அரைப்படி, முக்காப்படி, உருப்படி என்று கணக்கை வைத்து கொண்டு அளந்தெடுப்போம். ஆனால் இது ஒரு படியோ 2 படியோ இல்லை, 8 படிகளை அளந்து கொடுக்கக்கூடிய மரக்கலம். இந்த படியினால் எம்பெருமான் வைத்தியமாநிதி பெருமாள் குபேரனுக்கு காணாமல் போன செல்வத்தை மீட்டு கொடுத்ததுடன் இதில் அளந்துதான் அவருக்கு கொடுக்கின்றார். ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த படியில்தான் பணத்தை கடனாக பெற்றார். இத்தகைய செல்வம் வளமிக்கது. நாம் வீட்டில் பூஜை அறையில் வைத்து வணங்கினாலும் நமக்கு செல்வம் கொடுக்கும். என்ன இவ்வளோ பெரிய படியா? அப்படி இல்லை, அரை ஆழாக்கு, ஒரு ஆழாக்கு வைத்தும் வணங்கலாம். லக்ஷ்மியானவள் குடியிருப்பாள் என்பது ஐதீகம்.